வெல்கம் டு டி ஃபேஷன் டிசைன். இன்றைக்கான கிளாஸில் நம்ம ஜம்கி வச்சுட்டு எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு எடுத்துக்கோங்க. நான் காயின் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது ரவுண்ட் ஷேப்பில் என்ன இருக்கோ அதை வச்சு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. சுகர் பீட் எடுத்திருக்கேன். அடுத்து ஜம்கி எடுத்திருக்கேன் நான். அந்த ரவுண்ட்லேயே சென்ட்ரலாக ஒரு புள்ளி மாரி வச்சு எடுத்துக்கோங்க. அது அளவுக்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட் போட்டு பார்த்தீங்களா, அது ஓரத்துலேயே நீடில் குத்தி இழுத்துக்கோங்க. ஒரு ஜம்கி எடுத்துட்டு ஒரு சுகர் பீட்ஸு அந்தமாரி அந்த புள்ளி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு வரைக்கும் நீங்கள் ஜம்கியும் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டராக ஒரு புள்ளி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் குத்தி இழுத்துட்டேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் குறி போடுற மாரி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு சைடில் வர மாரி வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். சேம் இந்தாண்டு சைடு வர மாரியும் எடுத்துட்டு இது ஒரு ப்ளஸ் குறி மாரி வர மாரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ப்ளஸ் குறி மாரி வர மாரி இந்த ஃப்ளவர் போட்டு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் எப்படின்னா நமக்கு பெருக்கல் குறி வர மாரி, அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளவர் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப்பை ஃபுல்லாகவே நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஜம்கியும் சுகர் பீட்ஸும் வச்சுட்டு சேம் அதே மெத்தேடு வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டுமா நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்தமாரி நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு நீட்டாகவே கிடைக்கும். ஃபுல்லாகவே ஃப்ளவர் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸையும் ஒரு 3mm பீட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரில் வந்து நம்மளுடைய விருப்பம் தான், எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.